Hi all. So இந்த வீடியோவில் நம்ம வந்து மேக்ஸிமம் வேர்ட்ஸ் இன் அ சென்டென்ஸ் அப்படின்ற இந்த கொஸ்டினாக சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, கொஸ்டின் வந்து பார்க்குறதுக்கு தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் ஒன்றும் இல்லை, ஒரு செட் ஆஃப் சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு செட் ஆஃப் சென்டென்சஸ் வந்து உங்களுக்கு இதாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த சென்டென்ஸில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்து அந்த சென்டென்ஸோட டோட்டல் வேர்ட்ஸ் கவுண்ட்டை வந்து நம்ம அவுட்புட்டாக கொடுக்கணும். அவ்வளோதான். ஓகே, கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து அந்த கொஸ்டின். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, சென்டென்ஸ் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் தட் ஆர் செப்பரேட்டட் பை அ சிங்கிள் ஸ்பேஸ். நார்மலாக கேட்டால் சென்டென்ஸ் லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் செப்பரேட்டட் பை சிங்கிள் ஸ்பேஸ். இதுதான் வந்து நார்மலாக ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு இது இந்த சென்டென்ஸுக்கு டெஃபினேஷன். ரைட்? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூ ஹவ் பீன் கிவன் அ அரே ஆஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுக்கல, ஒரு அரே ஆஃப் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும், ஒரு ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது நார்மலாக ஒரு லிஸ்ட்டுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஒரு ஸ்ட்ரிங்லேயே நீங்கள் உங்களால் வந்து இண்டெக்ஸ் வச்சு கால் பண்ண முடியும், ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸை லூப் பண்ண முடியும், மற்ற இந்த மாதிரி எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அரே ஆஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் சென்டென்சஸ். ஓகே, ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு மல்டி டைமென்ஷனல் அரே மாதிரி தான். சரியா? போன தடவை நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு அரேக்கு உள்ள இன்னொரு அரே, இதுதான் வந்து மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரைட்? ஸோ இதுவுமே அதே மாதிரி தான். என்ன, இந்த இடத்துல வந்து அரேக்குள்ள ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? ஸோ பாருங்கள், ஈச் சென்டென்ஸ் ஐ ரெப்ரசன்ட்ஸ் அ சிங்கிள் லைன். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து ஒரு மல்டி லைன் அரே ஆஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஸ்ட்ரிங் ஆஃப் சென்டென்ஸ். ஓகே, இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸ். ஓகே, இது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அரேக்கு லிஸ்டாக கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து இதோடைய இன்புட். ஓகே, ரிட்டன் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் தட் அப்பியர் இன் சிங்கிள் சென்டென்ஸ். ஓகே, இதுதான் அவங்களோட கொஸ்டின். நமக்கு பாருங்க, இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்களேன், ஆலிஸ் அண்ட் பாப் லவ்ஸ் லீட். ஓகே, இதில் வந்து மொத்தம் 5 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 1 2 3 4, இங்கே 4 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தா 1 2 3 4 5 6. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் தட் அப்பியர் இன் சிங்கிள் சென்டென்ஸ். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். ரைட்? ஸோ நமக்கு அவுட்புட் என்ன வரும், 6. எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் எத்தனை இருக்குது, 5 வேர்டு இருக்குது. செகண்ட் சென்டென்ஸில் 4 வேர்டு இருக்குது. தேர்ட் சென்டென்ஸில் 6 வேர்டு இருக்குது. So, the maximum number of words in a single sentence comes from the third sentence, which is 6. இதுதான் அவங்களோட கொஸ்டின். நீங்கள் அடுத்த இது பார்த்தாலும் பாருங்கள். ஸோ இது ஃபர்ஸ்ட் இது. ஸோ 1 2. சரியா? ஸோ இங்கே வந்து 3 1 2 3. ஸோ இங்கேயும் பாருங்கள் 3 தான், 1 2 3. ஸோ ரெண்டு இதுலேயுமே உங்களுக்கு வந்து 3 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எந்த சென்டென்ஸில் இருக்குது, ரெண்டுலேயுமே 3 தான் இருக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் பாசிபிள் தட் மல்டிபிள் சென்டென்ஸ் கேன் ஹேவ் த சேம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். கரெக்ட் தானே? சரியா? ஸோ அப்படி பார்த்தா செகண்ட் அண்ட் தேர்ட் சென்டென்ஸ் ரெண்டுலேயுமே வந்து சேம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. அதனால் அவுட்புட் வந்து 3. சரியா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி மேத்தமெட்டிக்கலாக லாஜிக்கலாக எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம போன தடவை பார்த்த அதே மல்டி டைமென்ஷனல் அரே கான்செப்ட் தான் இங்கேயே வரும். சரியா? ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறது, போன தடவை நம்ம அரேக்கு உள்ள இன்னொரு அரே வச்சுருந்தோம். அது வழியாக தான் நம்ம வந்து எப்படி ஐட்ரேட் பண்ணுறது, அதில் கூடிய எலமெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ரைட்? இப்போது நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் கொஸ்டினை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கேருந்தே காப்பி பண்ணிக்கலாம். சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இதை வந்து நம்மளுடைய விஎஸ் கோடில் கொடுக்கலாம். எப்பவும் போல் இந்த டைம் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். ரைட்டா? ஸோ இதை வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் எவ்வளோ நேரம் ஆகுது ரன் பண்ணுறதுக்கு அப்படின்றத பார்க்குறதுக்காக உள்ளது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச ஈஸியான கோட் m = 0. ஓகே, ஏன்னா ஒரு கவுண்டர் வேணும். ரைட்? அடுத்து வந்து ஒரு அரே, எம்டி அரே கொடுத்துக்கலாம். இதில் தான் வந்து நம்ம வேல்யூஸ் அப்பன் பண்ண போகிறோம். ஓகே, ஃபார் I in sentences, print I. சேவ் பண்ணிட்டு ஓகே, ஃபார் ஓஐன்னு இருக்கா, print I. இப்போ நான் ரன் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், நமக்கு வந்து பாருங்கள், ஆலிஸ் அண்ட் பாப் லவ்ஸ் லீவ் கோட்.
I think so too. This is great. Thank you so much. நான் இன்னொரு ரன் பண்ணுறேன் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்குது. ரன் ஆகிறதுக்கு வந்து 2.64. இந்த ரன் டைம் வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. டைம் காம்ப்ளெக்சிட்டியை வந்து நம்ம கடைசியில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கோடை ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ ஐ அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு, ரைட்? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, equal to I dot split. ஸோ I dot splitன்னு கொடுத்தாலே உங்களுக்கு வந்து அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வேர்டு ஸ்ப்ளிட் ஆகிடும். ஓகே, ஸ்பேஸ் பார் வச்சு நார்மலாக ரன் கோடு கொடுக்குறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்களா அவுட்புட் பாருங்கள், ஒரு லிஸ்ட்டாக வந்துடுச்சு. சரியா, ஒவ்வொரு ஸ்பேஸும் ஒரு தனி எலமெண்ட்டாக வந்து ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இது வந்து நார்மலாக ஸ்ட்ரிங்கோடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. சரியா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன், இஃப் ஓகே length of a, ஏன்னா இங்கே தானே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம், length of a is greater than m. ஓகே, இங்கே எம்மோட வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட் டைம் வரும்போது எம் வந்து சின்னதாகும். எம்மை விட length of a greater இருந்ததுன்னா m equal to length of a. ஓகே, ஃபைனலாக print m சேவ் பண்ணி ரன் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அவுட்புட் 6. இப்போ நான் இதுவே இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கிறேன்னா ஓகே, இந்த சென்டென்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 3 அப்படின்னு வரும். பார்த்தீங்களா, ஆன்சர் 3 அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு லாஜிக்கலாக ஆன்சர் வந்துச்சு. ஸோ இதை இன்னும் பெட்டராக ஆகுறது எப்படி, நம்ம இவ்வளோலாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எம் ஆஃப் இதை எடுத்து விட்டுடலாம். ஓகே, கவுண்டர் தேவையில்லை. ஸோ இங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போதே இதை மொத்தமாக எடுத்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணும்போது இதோட லெங்த் எடுத்துக்கலாம். ஸோ லெங்த் ஆஃப் ஓகே, இப்போ ஏல வந்து அதோட லெங்த் என்னவோ அந்த லெங்த் வந்து அந்த ஏல இருக்கும், ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ டாட் append. ஓகே, சாரி, ஏ எல்லா இடத்துலையுமே ஏன்னே வருதா? இது எல்ன்னு கொடுத்துக்கலாமா? ஓகே, ஸோ எல் டாட் append ஏ, ஏன்னா நம்ம இந்த இடத்துல எடுக்கும்போதே ஏ வந்து ஒரு நம்பராக வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நான் பாருங்கள் print L அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு சென்டென்ஸுடைய லெங்க்த்தும் இருக்கும். L டாட் list at append A P P E N append A. ஓகே, ஸோ 2 3 3. ஓகே, இதுக்கு 2, இதுக்கு 3, இதுக்கு 3. ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது இங்கே வந்து மேக்ஸ் ஆஃப் எல் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எது மேக்ஸிமம் வேல்யூவோ அந்த மேக்ஸிமம் வேல்யூ மட்டும் எனக்கு வந்துடும். ஓகே, இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எழுதின கோடை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதை இன்னும் நம்ம பெட்டராக ஆக்கணும் அப்படின்னா அடுத்த இதுவுமே நம்ம வந்து பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் ஐ இன் சென்டென்சஸ் கொடுக்குறோம். ஓகே, இதை வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு போய் L equal to 0ன்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு அறையவே தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா L equal to max of ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து இங்கே L வச்சுருக்கோம். ஸோ L அல்லது length of I dot split. ஓகே, இப்போ வந்து print L. ஸோ இந்த மேக்ஸ் அப்படிங்கிறது பைத்தானோடைய ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். சரியா, ஸோ 2 நம்பரோடைய மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண அதே தான். ஸோ என்ன பண்ணோம், எம்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டோம், அதுக்கு அடுத்து ஒரு இன்டர்மீடியேட்டாக ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டோம். எம்மை விட எம் சின்னதாக பெருசான்னு பார்த்துட்டு வேல்யூ அசைன் பண்ணோம், ரைட்? இங்கே அதே தான் நடக்குது. L equal to 0ன்னு எடுத்துக்கும். ஒவ்வொரு தடவையும் அது சென்டென்சஸ் அப்படிங்கக்கூடிய இந்த அறையிலேருந்து லூப் பண்ணுது. ஓகே, இந்த எல்ல போயிட்டு ஃபஸ்ட்டு எல்லோட வேல்யூ பெருசா இல்லை இந்த இதுலேருந்து வரக்கூடிய இந்த சென்டென்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி வரக்கூடிய அரேயோட லெங்த் பெருசான்னு பார்க்குறோம். அந்த வேல்யூ எடுத்து நம்ம எல்ல ஸ்டோர் பண்ணுறோம்.
இப்போ ரன் பண்ணாலும் நமக்கு அதே அவுட்புட் தான் வரும். ஓகே, வேணால் நம்ம இதை கொடுத்தே ட்ரை பண்ணி பார்க்கலாம். போயிட்டு போட்டுட்டு ஓகே, இப்போ நான் சப்மிட் பண்ணேன் அப்படின்னா இட் ஷுட் ஒர்க். அவுட்புட் நன் எல் ஈக்குவல் டு print இல்லை ரிட்டன். ஓகே, ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம எடுக்கிறதுனால print கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வராது, ரிட்டன் கொடுத்துக்கணும், சப்மிட் கொடுக்கணும். சரிங்களா, அக்செப்ட் ஆகிடுச்சு. ஓகே, இன்னும் நம்ம இது பெட்டர் ஆக்கலாம். ஸோ இது வந்து இப்போது என்ன பண்ணியிருக்கோம், மேக்ஸ் ஆஃப் இது எடுத்துக்கோம், ரைட். இதை இன்னும் என்ன பண்ணலாம், நம்ம வழக்கம் போல் ஆன்சர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுக்கலாம். ஃபார் I in range of length of sentences. Okay, n equal to sentences of I dot count. Okay, ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்பேஸ் பார்க்கும் ஸ்ப்ளிட் பண்ணி அதோட கவுண்ட்டை எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறேன். sans டாட் append ஆஃப் n+1. ஸோ ஏன் n+1 அப்படின்னா இது என்ன பண்ணும், அந்த ஸ்பேஸுக்கு அடுத்து உள்ளதான் ஸ்ப்ளிட் பண்ணி கவுண்ட் கொடுக்கும். ஸ்பேஸுக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட்டு வேர்ட் இருக்கும், ரைட், அது வந்து கணக்கில் வராது. ஸோ அதுக்காக நம்ம வந்து இதை கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து print max of answer ரன் பண்ணோம் அப்படின்னா அதே ஆன்சர் தான் வருது. இதை இன்னும் பண்ணோம் அப்படின்னா ஒரே லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, போயிட்டு print இல்லைனா OP equal to length of I dot split for I in sentences. Print OP ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ பார்த்தீங்களா நமக்கு வந்து அந்த லென்த் எல்லாம் அரேவாக வந்துடுச்சு. ஸோ இங்கே போயிட்டு மேக்ஸ் ஆஃப் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ சேவ் பண்ணிவிட்டு ஓகே சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் அவுட்புட் 3 அப்படின்னு வரும். ஸோ இந்த இதை அப்படியே நம்ம கொடுக்கலாமா, இது நமக்கு வேறு எதுவுமே தெரில, இவ்வளோ மட்டும் கொடுத்தா போதும் கோடில். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் மேக்ஸ் ஆஃப் லென்த் ஆஃப் சென்டென்சஸ் இப்போ ரன் ஆகும் பாருங்கள். ஓகே, ஸோ இவ்வளவுதான் நாம் வந்து நமக்கு தெரிஞ்ச கோடில் இருந்து எடுத்து அந்த கோடை சிம்பிளிஃபை பண்ணி இல்லை பெட்டர் ஆக்கி ஒரு ஃபைனல் அவுட்புட் கொண்டு வரும். ஓகே, இதுதான் வந்து காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங். சரியா, பல தடவை நான் வந்து ஏன் இது வந்து நமக்கு தெரிஞ்சதுலேருந்து எடுத்து பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்மள பல பேர் வந்து யாரோ ஒருத்தர் பண்ண சொல்யூஷனை எடுத்து பார்க்க ட்ரை பண்ணுவோம். அவங்க பண்ணியிருக்க வந்து ஃபைனலாக இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டெப்பாக இருக்கும். ஓகே, இதுக்கு முன்னாடி அவங்களும் பேசிக்ஸ்லேருந்து கொண்டு வந்து வைப்பாங்க, ஆனால் அந்த மாதிரி கொண்டு வந்தது வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஃபைனல் அவுட்புட் மட்டும் தானே அவங்களால பார்க்க முடியும், லைக் ஃபைனல் சப்மிஷன் மட்டும் தான் அவங்களால பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண அந்த பேக் ஒர்க் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ நமக்கு வந்து ஏதோ அவங்க பெரிய கோடை ரொம்ப பெருசாக பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணும். அப்படிலாம் கிடையாது. சரியா, 0லேருந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் அடித்த மாதிரி தான் எல்லாருமே அடிச்சிருப்பாங்க. சம்டைம்ஸ் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் உங்களுக்கு பேசிக்லேருந்து ஒர்க் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. அந்த டைமில் நீங்கள் டைரெக்டாக இப்போ நான் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக என்னால் வந்து இந்த லிஸ்ட் காம்பினேஷன் எழுதி இங்கேருந்து மேக்ஸ் எடுத்துக்க முடியும். ஏன்னா ஐ பீன் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபார் குவைட் சம் டைம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.